ஸ்டோரி என்ன, ஸ்க்ரீன் பிளே என்ன, டைரக்ஷன் என்ன. என்டர் தி டிராகன் ஒரு படம் ப்ரூஸ் லீ நடித்தது. அந்த படத்தினுடைய கதையிலேயே இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஸ்டோரி என்ன, அதனுடைய ஸ்டோரி ஒரு ஹீரோ அவன் தங்கச்சி டெத்துக்கு காரணமானவங்கள போய் பழி வாங்கினான்ட்டு. இப்போ இது ஸ்டோரி. இப்போ ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த டெத்துக்கு காரணமான கேரக்டர் யார், அவனை எங்கே போய் மீட் பண்ணாங்க போது அவன் வந்து ஒரு பெரிய கராத்தேல வந்து ஒரு பெரிய சாம்பியன். அவன் ஒரு ஐலண்டில் வந்து ஒரு பெரிய கராத்தே டோர்னமெண்ட் நடத்துகிறான். அந்த டோர்னமெண்ட்டில் தான் அந்த வில்லன்னு இருக்கிறான். அவன் கூட இருந்தவங்கெல்லாம் தங்கச்சி சாவுக்கு காரணமானவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக இவன் இங்கேருந்து அந்த டோர்னமெண்ட்டுக்கு தான் கலந்துக்கிறதுக்காக போகிறான். போய் அந்த டோர்னமெண்ட்லேயும் ஜெயிக்கணும், அதே நேரத்தில் அவங்களையும் வந்து பழி வாங்கினவங்களுக்காக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஆர்டராக எடுத்துக்கிட்டாங்க. தங்கச்சி டெத்து அப்படிங்கிறது எப்படி, அது முக்கியமான சீக்வன்ஸ் இல்லையா. ஸோ அவங்க ரேப் பண்ணிட்டாங்க அதனால் செத்தா அப்படின்னு சொல்லி இல்லாமல் அதில் ஒரு சென்டிமெண்ட் எப்படி வச்சுருந்தாங்கன்னு சொன்னோம்னா, அவங்க ட்ரை பண்ணுறாங்க, இந்த பொண்ணு ஃபைட் பண்ணி பார்க்குறா, கடைசியில் ஒரு இடத்துல கார்னர் ஆகிடுறா. இனி நம்ம தப்பிக்க முடியாது, இவனுக்கு கையில் கிடைச்சா நம்மளுக்கு கண்டிப்பாக கெடுத்து கண்ணாபின்னமாக்கி சின்னாபின்னமாக்கி போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்படி பார்க்குற சைடில் ஒரு விண்டோ கண்ணாடி ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது. அதை டமால்னு ஓங்கி கையில் அடித்தா அது அப்படியே பீஸாக உடஞ்சி விழுகுது. டக்குன்னு அதில் ஒரு பீஸை எடுத்துக்கிட்டு சட்டக்குன்னு வயிற்றில் குத்தி அவள் சூசைட் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்க்ரீன் பிளேயில் இதை வந்து டைரக்ஷனுங்கிறது இப்போ பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க. கண்ணாடியில் அடித்தோடனே குத்தி கையில் எடுத்துக்கிட்டா அந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு மாதிரி லாங்கில் அப்படி குத்துறது மாதிரி காமிச்சிட்டு க்ளோஸ்அப்பில் அந்த ரியாக்ஷனை காமிச்சு கூட டெத் அப்படிங்கிறத காமிக்கலாம். பட் அவன் டைரக்ஷன் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிக்கிறது உடச்சி அந்த கிளாஸ் எடுக்கிறது மட்டும் காமிச்சு அந்த ஷாட் வச்சு அந்த ரெண்டு கை அந்த கிளாஸோடு இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படி டக்குன்னு கேமராக்குள்ளே அந்த கையுக்குள்ளே போகுது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அப்படி குத்துற மாதிரி ஷாட் எடுக்கணும். ஸோ டைரக்ஷனுங்கிறது அப்படி தான். ஸ்க்ரீன் பிளேயில் வந்து எப்படி சாகிறான்னா இது இப்படி தான் செத்து போகிறா, அவளை சூசைடு பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறது அந்த கிளாஸ் உடச்சி எடுத்தாங்க போது அந்த கிளாஸை எப்படி எடுத்து எப்படி இது பண்ணுறான்னு அது ஷாட்டு டிவைடு பண்ணி பண்ணுறதுக்கு அதுதான் டைரக்ஷனுடைய புத்திசாலித்தனம். தீரா கதையை கேட்பாருண்டோ?